வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு காலத்திலலாம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, கணவனுடைய வரவறிஞ்சு செலவு செய்யக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு கணவனுக்கு ஒரு 1000 சேலரி அப்படின்னு சொன்னால் ஒரு 800 செலவு பண்ணிவிட்டு பாக்கி மிச்சத்தை வச்சுக்குவாங்களாம், சேர்த்து வச்சுக்குவாங்களாம், இல்லை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், கண்ணால் சில விஷயங்களை பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்குது? கணவனுக்கு 20,000 சம்பளம் அப்படின்னு சொன்னால் செலவு 60,000. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆன்லைன் ஷாப்பிங். அதாவது நம்மளுடைய தேவைகளை சுருக்கிக்கிறதுக்கு பதிலாக பெருக்கிக்கிட்டோம். சரிங்களா? தேவைக்கு சில பொருட்களை வாங்குகிறோம் அப்படிங்கிறத தாண்டி தேவைக்கு அதிகமாக நம்ம ஒரு பொருளை வாங்கி சேர்க்கறது, வீட்டில் அதிகமாக பொருட்களை வாங்கி அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பல வகையில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். உதாரணமாக கடன் வாங்கி நம்ம ஒரு பொருளை வாங்குறது, இல்லை வட்டிக்கு வாங்குறது, இல்லை இஎம்ஐயில் கொண்டு போய் இப்போ செலவு பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நண்பர்களே, தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆக நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன காசு நம்ம கையில் இருக்கோ, நம்மளுக்கு என்ன பொருளாதாரம் இருக்கோ, அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மனக்கவலைகள், டிப்ரெஷன், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பணம் இல்லை, காசு இல்லை, அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கணும் அப்படிங்கிற எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஆக வரவறிஞ்சு செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை நல்ல சுபிக்ஷமாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கருத்தும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.